ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து துரோணக தெய்வம் அபரிஹாரியம் மன்வானக தம் திரௌபதம் சாங்கம் தனுர்வேதம் அத்தியாபயாமாச. ஸோ வந்து அந்த துரோணரானவர் துரோணர்கிட்டயே போய் இந்த துருபதன் துருபதனுடைய புள்ளையான அவன் வந்து அந்த இவன் வந்து திருஷ்டத்யும்னன் வந்து சாங்கம் தனுர்வேதம் அத்தியாபயாமாச அதோட நிறுத்தினோம். அதாவது அந்த யாகம் பண்றார். அதுல இருந்து வெளிவந்தா ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் ஒரு புள்ள ஒரு பொண்ணு. அவ பிறந்த உடனே யௌவனாவஸ்தைக்கு வந்துட்டா. அந்த திருஷ்டத்யும்னன் அந்த புள்ள பேரு. பொண்ணு தான் அந்த திரௌபதி. சோ அவ வந்து வித்யார்த்தம் உபசசாத பாரத்வாஜமேவ அப்படின்னா அந்த பரத்வாஜ வம்சத்துல பிறந்த அந்த துரோணரையே அஹ், ஞானம் ஞான உபலப்திக்கோசரம் அடைந்தார், அப்ரோச் பண்ணார் அப்படிங்கறதோட முடிச்சோம். அத யா கன்யா அதுல இருந்து படிங்க. अत या कन्या सा कृष्णा नाम वरवणिर्नि வரவர்ணினி. ஆ वरवर्णि क्षम्यतां पेज् नम्बर् भगिनि பேஜ் 62 62. 62 अच्छा धन्यवादः अथ तस्याः हम्म, शरीरम् हम्म, इन्दिवर सर्व सवर्ण वर्णन् उत्पल उत्पलसरण- सगन्ध गन्धम् आहार्य शोभानपेक्षी लावण्यम् अन्भयन्तरम् च अनन्- हम्म, यौवन यौवन प्रतियोगिनो अवस्था अन्तरस्य மத்தாந்தரஸ்ய. சோ அத யா கன்யா சா கிருஷ்ணா நாம வரவர்ணினி. சோ இதுக்கு பிறகு அதாவது திருஷ்டத்யுமன் பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்திரீ ஒரு பொண்ணு பிறந்தா. யா கன்யா அந்த யார் அந்த பொண்ணோ சா கிருஷ்ணா நாம அவளுக்கு வந்து கிருஷ்ணான்னு பேரு. வரவர்ணினி ரொம்ப வந்து விர்ச்சுவஸ் உமன் லேடி. தஸ்யாஹ ஷரீரம் இந்தீவர சவர்ணவர்ணம் உட்பல சகந்தகந்தம் ஆஹாரிய சோப அனபேக்ஷி லாவண்யம் அனபியந்தரம் ச யௌவன பிரதியோகினः அவஸ்தாந்தரஸ்ய. தஸ்யாஹா அப்படின்னா அந்த கிருஷ்ணாயாக அந்த திரௌபதியினுடைய சரீரம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்தீவர சவர்ண வர்ணம். இந்தீவரம்னா தாமரை. அதுக்கு அந்த இந்தீவர சவர்ணம் அதுக்கு என்ன வர்ணமோ என்ன கலரோ அதுக்கு சமானமான வர்ணம். அவளை எல்லாம் அந்த சரீரத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்தீவர சவர்ண வர்ணம் சரீரம். உட்பல சகந்த கந்தம். உட்பலம் தாமரைகளுக்கு என்ன ஒரு கந்தம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமோ அதுக்கு சமானமான கந்தத்தோட இருக்கின்ற சரீரம். தஸ்யாக திரௌபதியாக சரீரம். ஆஹாரிய சோப அனபேக்ஷி லாவண்யம். அதாவது ஆஹாரியம் அப்படின்னா அட்டையர்னு அர்த்தம். உங்களுக்கு நாட்டிய சாஸ்திரத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஆஹாரியம் சந்திர தாரா தாரேபியகன்னு வரும் ஒரு ஸ்லோகம். தம் நௌமி சாத்விகம் சிவம் அப்படின்னு முடியும். ஃபர்ஸ்ட் வரி ஞாபகம் வரல. ஸோ ஆஹாரியம்ங்கிறது உங்களுக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த வெள்ள போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே அதனுடைய சோபான அழகு. ஆஹாரியஸ்ய சோபா ஆஹாரிய சோபா அதை அபேட்சிக்கல அனபேக்ஷி. அதாவது இட் இஸ் நாட் பியூட்டிஃபைட் பை த ஷீ இஸ் நாட் பியூட்டிஃபுல் ஜஸ்ட் பை வேரிங் குட் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். அது அந்த மாதிரி ஒரு ஆகாரியத்தினுடைய சோபாவே தேவையில்லாம நேச்சுரலாவே ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நேச்சுரல் பியூட்டி இருந்தது. ஸோ வந்து ஆகாரிய சோப அனபேக்ஷி லாவண்யம். ஆகாரியம் அப்படிங்கிறது வெள்ளை போட்டுக்கிற அந்த ஆபரணங்கள் Dress எல்லாமே அதனுடைய ஆகாரியஸ்ய சோபா அத ந அபேக்ஷி. அத அபேட்சிக்காம அத பேஸ் பண்ணாம அத நம்பிண்டு இல்லாத ஒரு லாவண்யம்னா சௌந்தர்யம். அதோட இருக்கின்ற சரீரம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அதுக்கப்புறம் அப்ப இயற்கையாவே அழகுன்றதை இப்படி சொல்றாரு. ஆமா ஆகாரிய சோபி ஸ்ட்ரைட்டா அனபேட்சிக்கா. சொல்லிட்டு போகாம இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்றாரு வேர்ட்ஸ். ஆமா ஆகாரிய சோப அனபேட்சி லாவண்யம். ஆமா 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 ஆமா. கிம்மிவஹி மதுராணாம் மண்டனம் ந ஆக்ருதீனாம். இதான் சாகுந்தலம். இன்ட்ரென்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிஃபிஷியல் எம்பலிஷ்மெண்ட். நேச்சுரலா பியூட்டியா இருக்கிறவாளுக்கு. ஏன்னா வல்கலை சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோர் லக்ஷ்மணலக்ஷ்மியும் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வீன்மா. காளிதாசன் சாகுந்தலத்துல சகுந்தலையை வர்ணிக்கும் பொழுது இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி. இந்த ஸ்திரீயானவள் இழைச்சி இருக்காளே இவ வந்து
அதிக மனோஜ்ஞா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா. எப்படி? இன்ஸ்பைட் ஆஃப் வேரிங் அ பார்க் கார்மெண்ட், பெரிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கல, பூவால தான் தோடு போட்டுட்டு இருக்கா, பூவால தான் நெத்திச்சுட்டி வச்சுட்டு இருக்கா, அப்புறம் வெறும்னா ஒரு மர உரிய போட்டுட்டு இருக்கா, பார்க் கார்மெண்ட் போட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுதும் இவ வந்து இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னுட்டு வர்ணிப்பான். அதுக்கிம் இவஹி மதுராணாம் மண்டனம் ந ஆக்கிருத்தினாம். ரொம்ப மண்டனம்ங்கிறது அலங்காரங்கள். நேச்சுரலாவே அழகா இருக்கிறவாளுக்கு அலங்காரம்ங்கிறது ஒன்றும் தேவையே கிடையாது. அவளுக்கு வந்து நேச்சுரல் பியூட்டி. எப்படி வந்து சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம். சைவலம்ங்கிறது மாஸ், பாசி. பாசியோட ஒரு தாமரையை பார்த்தா கூட அந்த தாமரை எவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி சந்திரனானது லக்ஷ்மணலக்ஷ்மியின் தனோதி, அது வந்து ஒரு கலங்கத்தோட இருந்தாலும் சந்திரன் அழகுதானே. அதே மாதிரி இந்த சகுந்தலையானவள் வல்கலத்தை போட்டுண்டா கூட, மர உரிய போட்டுண்டா கூட இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு வர்ணிப்பான். துஷ்யந்த முகாது முகேன காளிதாசரனுடைய உக்தி இது. அதே மாதிரி நீங்க சொல்றதே அவ்வளவு சூப்பரா இருக்குது, இன்னும் படிச்சா எப்படி இருக்கும். ஆகாரிய சோபா அனபேக்ஷி லாவண்யம். ஆகாரியம்ங்கிறத போட்டுக்கிற அந்த உடை ஆர் ஆர்னமெண்ட்ஸ், அதனுடைய சோபா, அதை எதிர்பார்க்காம இருக்கின்ற ஒரு லாவண்யம், அதோடு இருக்கின்ற சரீரம். அனபியந்தரம் ச யௌவன பிரதியோகினக அவஸ்தாந்தரஸ்ய. இது வந்து நான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் சொல்றேன். ஸோ அபியந்தரம்ங்கிறது உள்ள அப்படிங்கிற இன்டீரியருங்கிற ஒரு அர்த்தம். அனபியந்தரம்ங்கிறது வெளியில இருக்கிற ஒரு தோற்றம். ஏன்னா அனபியந்தரம் சரீரம், அவளுக்கு வெளித்தோற்றம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா, யௌவன பிரதியோகினக அவஸ்தாந்தரஸ்ய. அதாவது பிரதியோகி அப்படின்னாலே ஜென்ரலி வந்து எனிமி, ஆப்போசிட் அந்த அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல வந்து யௌவன பிரதியோகி அப்படின்னு சொல்லும் பொழுது யௌவனத்துக்கு சூட்டா. பகினி, அந்த யவ்வன பிரதியோகி திருப்பி சொல்லுங்க. அப்ப சொல்லும் போது கட் ஆயிடுச்சு, உங்களுக்கு டோன் வரவே இல்லை. ஓகே, யௌவன பிரதியோகிங்கிறது நான் இப்பதான் சொல்லிட்டு வரேன். யா, யௌவன பிரதியோகினக அவஸ்தாந்தரஸ்ய. யௌவனம் அப்படின்னா உங்களுக்கு யூத் ஸ்டேஜ், அதனுடைய பிரதியோகி அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதியோகினா இன் ஜெனரல் வந்து அகெயின்ஸ்ட், இந்த பிரதியோகி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குங்கிற அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல யௌவன பிரதியோகிங்கிறது, பிரதியோகினா மேட்ச்ங்கிற ஒரு அர்த்தமும் போட்டிருக்கான் கோஷத்துல. சோ யௌவனத்துக்கு சூட்டார மாதிரி ஒரு, என்ன சொல்றது, ஒரு ஆல்டர்டு ஸ்டேட். அவஸ்தாந்தரம் அப்படின்னாலே அந்யா அவஸ்தா. சோ அவஸ்தாந்தரஸ்ய அனபியந்தரம், யௌவன பிரதியோகினக அவஸ்தாந்தரஸ்ய அனபியந்தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது யௌவனத்துக்கு சூட்டார மாதிரி ஒரு ஆல்டர்டு ஸ்டேட்ல இருக்கின்ற ஒரு பகிராகாரமாக இருக்கின்ற ஒரு சரீரம் அவளுக்கு, அவளுடைய. இது வந்து நான் எனக்கு எவ்வளவு புரிஞ்சு சொல்ல முடியுமோ சொன்னேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் ஐடியா இருந்ததுன்னா ப்ளீஸ், நீங்க யூ கேன் டேக் வித் தட். இது பதத்துக்கு எப்படி அர்த்தம் வருங்கிறத பேஸ் பண்ணி இந்த அனபியந்தரத்தை கொண்டு போய் சரீரத்துல சேர்த்துட்டு சொன்னேன். சரியா? அதான் மேல. கிம் பகுனா மியூட்ல இருக்கேன். किं बहुना ம். மேல यस्य என்ன सा சொல்லணும், இதுக்கு மேல என்ன வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்புறம். यस्य सा गृहिणी सह उर्वशीमपि तृणाय मन्यते மன்யேதா. சோ எஸ்ய मन्यते சா கிருஹிணி, யாருக்கு அவள் கிருஹிணி. கிருஹிணா கிருஹிணினா வீட்டுக்காரி, மனைவியா இருக்காளோ. சஹா, எந்த ஒரு எஸ்ய அப்படின்னா எஸ்ய புருஷஸ்ய, எந்த புருஷனுக்கு. சா, சா திரௌபதி கிருஹிணி வீட்டுக்காரியாக இருக்காளோ. சஹா, அந்த புருஷா. ஊர்வஷீம் அபி, ஊர்வஷியையும் கூட. திருநாய மன்யேத அப்படின்னா ஒரு புல்லுக்கு சமானமாக நினைப்பான். அப்படின்னா இவ வந்து ஒரு ஒருத்தனுடைய பத்னியா இருந்தா அப்படின்னா சகல சௌந்தரியத்தோட இருக்கா, நேச்சுரல் பியூட்டி. யௌவனம் வந்து ஒரு ஆகாரம் எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து ஒருத்தனுக்கு பத்னியா அமைஞ்சுட்டா அப்படின்னா சாக்ஷாத் ஊர்வஷிங்கிறது ஒன் ஆஃப் த அப்சராஸ். டாம்சல்ஸையே திருநாய மன்யேத. அவன் வந்து அவளையே ரொம்ப ஒரு திருணம் போல கன்சிடர் பண்ணுவான். அப்படின்னா நீச்சமா கன்சிடர் பண்ணுவாங்கிறது என்னன்னா, she is nowhere in even the apsaras pale in comparison with திரௌபதின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பியூட்டி பர்சானிஃபைடா இருக்கா அவ. அதான். சரியா? அப்புறம் सम्प्रति तस्याः स्वयंवरम् इति द्रुपदेनाहुताः सर्वेऽपि क्षेत्रीयाः க்ஷத்ரியாக. क्षत्रियाः ம். अहं पूर्विकया तत्पूर्यं मा वृणवन्ति ஆவிருண்ம वृणव्रन्ति ஆவிருண்மந்தி. तत्पुरी आवृणव्रन्ति ஆ.
आवृण्वन्ति विवर् हम्म विवर्णवन्ति चा विवृण्वन्ति च आशयं ताम् तां स्वः तदर्थं स्वः तस्तितः स्थगितामिव अहोर எக்கோ வருது இல்ல இல்ல எனக்கு வித்யா பகினி மியூட்ல இல்ல. இல்ல தத் सः स्वः स्थगतामिव தாம் ஸ்வகதாமிவ விவருண்வந்தி ச ஆசயம். சோ மேலும் என்ன அப்படின்னா சம்பிரதி இப்பொழுது தஸ்யாஹா அந்த திரௌபதியினுடைய ஸ்வயம்பரஹ இதி ஸ்வயம்பரம் அப்படின்னா the the occasion where the girl can choose her husband. ஸ்வயம்பரஹ இதி துருபதேன ஆஹூதாக சர்வே அபி க்ஷத்ரியாக துருபதனால அழைக்கப்பட்ட எல்லா க்ஷத்ரியர்களும் அகம் பூர்விகையா அப்படின்னா நான் அப்படின்னுட்டு தத்புரிம் ஆவருண்வந்தி அந்த புரிய வந்து அவ சூஸ் பண்ணா. விவருண்வந்தி ச ஆசயம் தாம் ஸ்வ ஹஸ்தகதாம் ஸ்வஸ்ய ஹஸ்தகதாம் தன்னுடைய ஹஸ்த கைக்கு வந்து அவ எட்டினால் போல அந்த மாதிரி ஒரு ஆசயம்னா விருப்பத்தோட விருப்பத்தை விவருண்வந்தி எல்லாரும் வந்து விரும்பினா. புரியுறதா? க்ஷத்ரியாக ஸ்வஹஸ்தகதாம் இவ தாம் ஆசயம் விவருண்வந்தி தன் கைக்கு அவள் எட்டினது போல அவளை அடைஞ்சது போல எல்லாரும் அந்த ஆசையோட இருந்துட்டு இருக்காங்க. சரியா? அப்புறம் तत्पनस्तु ம் पार्थदन्ये नाम பார்த்தாது அந்யேன पार्थाद् अन्येन निर्वा அனிர் निर्वाह्य அனிர்வாஹ்யம் न निर्वाह्य வாஹ்யः इति मे वितर्कः इति इति मे वितर्क इति इत्यपूराराम उपरराम इति उपरराम. சோ இது வந்து என்ன इति அப்படின்னா எதிர்ச்சயா ஆகதः கஷ்டித் விப்ரஹ பாண்டவைः சக நானா கதாः சங்கதயன் பிரசங்காத் இதம் உவாச்ச அப்படின்னு முந்தின பக்கத்துல பார்த்தோம். ஒரு விப்ரன் வந்து வந்துட்டு இது எல்லாத்தையும் பாண்டவர்கள் கிட்ட சொன்னான். சோ ஹி இஸ் கம்ப்ளீட்டிங் இஸ் உக்தி. தத் பனஸ்து என்ன அப்படின்னா ஸ்டேக் என்ன அப்படின்னா பார்த்தாத்து அந்நேன அனிர்வாஹ்ய இதி மே விதர்க்கः. பார்த்தா அப்படின்னா அர்ஜுனன். அர்ஜுனனை தவிர அந்நேன வேற ஒருவராலும் அனிர்வாஹ்ய அத நிர்வகணம்னா அக்கம்ப்ளிஷ் பண்றதுன்னு அர்த்தம். சோ வந்து வேற ஒத்தராலையும் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறது மே விதர்க்கா அப்படின்னா என்னுடைய எண்ணம். இது உபரராம இவ்வாறு கூறிவிட்டு அவர் நிறுத்திட்டார். இதி பிளஸ் இதி பிளஸ் உபரராம இத்யுபரராம உப பிளஸ் ரம் தாத்துவனுடைய லிட். சரியா? ரராம உபரராம அப்படின்னா நிறுத்துறதுன்னு அர்த்தம். நிறுத்தினார் அப்படின்னு அர்த்தம். வேற யாரா படிக்கிறீங்களா? வாசுதேவன் சார் படிக்கிறீங்களா? तेन ம் उत्कण्ठितास्ते मात्रा सह तदर्थं प्रस्थिताः अहोरात्रैः यान्तः सोमाख्यं सोमाख्यं गङ्गायाः तीर्थं रजन्यां यावत् पश्यन्ति तावत् तत्र स्त्रीभिः सह आचरन् चित्ररथः नाम गन्धर्वः तत्समागमेन कुपितः अभिदुद्राव. சோ வந்து தேன உத்கண்டிதாக தேன வாக்கியேன தேன விப்ரஸ்ய வாக்கியேன உத்கண்டிதாக அதாவது ஊக்குவிக்கப்பட்ட ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணப்பட்ட தே பாண்டவாக உத்கண்டிதாக தே பாண்டவாக மாத்ரா சக அம்மாவோடு கூட ததர்த்தம் பிரஸ்திதாக ததர்த்தம்னா ஸ்வயம்பரார்த்தம் பிரஸ்திதாக தே. சரியா? அஹோராத்திரைஹி யாந்தக இரவும் பகலும் இரவுமாக யாந்தக போய்க்கொண்டு இருக்கின்ற தே பாண்டவாகா. யாந்தகாங்கிறது உங்களுக்கு சத்ருல இருக்கு. சரியா? யாதி யா தாத்து அதனுடைய சத்ரு ப்ளூரல்ல இருக்கு. யாந்தகா சோமாக்கியம் சோமான்னு பெயருள்ள கங்காயாகா தீர்த்தம் கங்கையினுடைய ஒரு க்ஷேத்திரம் அதுல ரஜன்யாம் இரவில் யாவது பஷ்யந்தி எப்பொழுது பார்த்தார்களோ தாவது அந்த தருணத்தில் தத்ர அங்கு ஸ்திரீபிகி சக ஸ்திரீகளோடு கூட ஜலக்கிரீடாம் ஆச்சரன்னு ஜலக்கிரீடா ஜலத்துல விளையாடிண்டு சித்திரரதோ நாம சித்திரரதன்னு பெயருள்ள ஒரு கந்தர்வக ஒரு கந்தர்வனானவன் தத் சமாகமேன தேஷாம் சமாகமேன அதாவது இந்த பாண்டவானாம் அவளுடைய வருகையினால
குபிதா அபிதுத்ராவ. சோ கோவிச்சுன்னுட்டு அவன் வந்து அபிதுத்ராவ அப்படின்னா திரவதி இருக்கணும் அதனுடைய துத்ராவ. அபிதுத்ராவ அப்படின்னா அட்டாக் பண்ணான்னு அர்த்தம். ஹி அட்டாக் தெம். சரியா? சோ இந்த மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு மாத்ராசகம் மாத்ராசக ததர்த்தம் பிரஸ்திதாக, அம்மாவோடு கூட இந்த ஸ்வயம்பரார்த்தம் பிரஸ்திதாக பாண்டவாக அகோராத்திரை பகலும் இரவுமாக யாந்தக போய்க்கொண்டு சோமாக்கியம், சோமாக்கியம்னு பெயருள்ள, சோமன்னு பெயருள்ள, ஆக்கியம்னா பெயருள்ளன்னு அர்த்தம், நேம்டுன்னு அர்த்தம். கங்காயாக தீர்த்தம், கங்கையினுடைய தீர்த்தம் அப்படின்னா கங்கை இருக்கிற இடம், அந்த க்ஷேத்திரத்தை ரஜன்யாம் யாவது பஷ்யந்தி. ரஜனி அப்படின்னா இரவுன்னு அர்த்தம், ராத்திரின்னு அர்த்தம். இரவில் ரஜன்யாங்கிறது சப்தமி. யாவது பஷ்யந்தி இரவில் எவ்வாறு பார்த்தார்களோ, தாவது அப்பொழுது அந்த தருணத்துல, தத்ர தஸ்மின் சமயே ஸ்திரீபிகி சக ஸ்திரீகளோடு கூட ஜலக்கிரீடாம் ஆச்சரன்னு ஜல விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்த சித்திரரதோ நாம, சித்திரரதன்னு பெயருள்ள கந்தர்வக ஏதோ ஒரு கந்தர்வன், தத் சமாகமேன தேஷாம் ஆகமேன அவ எல்லாருடைய வருகையினால குபிதக கோபப்பட்டவனாக அபிதுத்ராவ அட்டாக் பண்ணான். சரியா? சோ குபிதக கந்தர்வக, குபிதக கந்தர்வக அட்ஜெக்டிவா போறது. சித்திரரதன் அவனுக்கு பேரு. அவன் வந்து என்ன பண்றான், அவன் ஒரு கந்தர்வக, குபிதக அபவது, அப்புறம் அபிதுத்ராவ, சித்திரரதக அபிதுத்ராவ. அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா இருக்கா? மேல अर्जुनस्तु ம். तद्रथम् आग्नेयास्त्रेण भस्मसात् कृत्वा तं च निगृह्णन् पन्नायाः तद्भार्यायाः कृते स्त्रीनाथः अयमिति मोचयामास। அர்ஜுனஸ்து அர்ஜுனனோ தத் ரதம் ஆக்னேய அஸ்திரேண பஸ்மசாத் கிருத்வா, தத் ரதம் அப்படிங்கிறது அவனுடைய அந்த ரதத்தை, தஸ்ய சித்திர ரதஸ்ய ரதா, அந்த ரதத்தை ஆக்னேய அஸ்திரேண அப்படியே அக்னி சம்பந்தம் ஆக்னேயம். சோ ஆக்னேயம் இது அஸ்திரம், ஆக்னேய அஸ்திரம். தேன ஆக்னேய அஸ்திரேண பஸ்மசாத் கிருத்வா பஸ்மீகரணம் பண்ணிட்டு தம் ச நிகிருஹ்ணன்னு அவனையும் நன்னா இருக்க பிடிச்சுண்டு சரணாபன்னாயாக தத் பாரியாயாக கிருதே சரணம் அடைந்த, சரணம் ஆபன்னாக சரணாபன்னாக சரணத்தை அடைந்த, தத் பாரியாயாக அந்த பாரியாயாகக்கு இது அட்ஜெக்டிவ், சரணத்தை அடைந்த அவனுடைய, தஸ்ய சித்திரரதஸ்ய பாரியாயாக கிருதே அவர்களுடைய பொருட்டில், ஸ்திரீநாதோ அயம் இது மோச்சயாமாச ஒரு ஸ்திரீக்கு வந்து இவன் பதி ஆக இருக்கான், அந்த காரணத்தினால அவரை மோச்சயா மாச அப்படின்னா விட்டுட்டான், ரிலீவ் பண்ணிட்டான். சரியா? மோச்சயா மாசங்கிறது லிட்டு. அப்புறம் ஏவம் एवं युद्धे बीभत्स कर्मवर्जनात् பகினி, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு தடவை சொல்றீங்களா பகினி அது? சொல்றேன். அர்ஜுனஸ்து அர்ஜுனனோ தத் ரதம் அவனுடைய, தஸ்ய ரதம் அந்த சித்திரரதனுடைய ரதத்தை, ஆக்னேய ஹஸ்திரேன அக்னி சம்பந்தமாக இருக்கின்றது ஆக்னேயம். ஆக்னேயம் இதி அஸ்திரம், ஆக்னேயம்னு பெயருள்ள ஒரு அஸ்திரம், தேன அஸ்திரேன அந்த அஸ்திரத்தினால பஸ்மசாத் கிருத்வா அப்படியே கம்ப்ளீட்டா பஸ்மமாக்கிவிட்டு, தம் அந்த சித்திரரதனை, தம் ச அந்த சித்திரரதனையும் நிகிருஹ்ணன்னு நன்றாக பிடித்து விட்டு, நீ பிளஸ் கிருஹ் தாத்து இங்க நிகிருஹ்ணன்னுங்கிற சத்ருல இருக்கு, பிடித்து கொண்டு, அர்ஜுனஹ தம் நிகிருஹ்ணன்னு சரணாபன்னாயாக தத் பாரியாயாக சரணம் அடைந்த தஸ்ய சித்திரரதஸ்ய பாரியாயாக அவர்களுடைய பொருட்டில், அவர்களுடைய நிமித்தே காரணான கிருதே ஸ்திரீநாதோ அயம் ஸ்திரீனாம் ஸ்திரியா நாதா ஸ்திரீநாதா ஸ்திரீக்கு ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறவன் இவன், அதனால இவனுடைய லாஸ்ல வந்து இவனுக்கு மாத்திரம் இல்ல இவனுடைய குடும்பமும் கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அர்ஜுனஹ தம் அயம் ஸ்ரீநாதः இதி தம் சித்திரரதம் மோச்சயாமாச. சரியா இருக்கா? பகினி, அப்ப இவ விரும்புறானா, இவன் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? இல்லையே. எதுக்கு அவங்க மேல இது பண்றான், இல்ல, அவன் பாண்டவர்கள் மேல? அட்டாக் பண்ணான் இல்லையா, அவன் ம். அட்டாக் பண்ணா அதனால இவன் வந்து திருப்பி இது பண்ணான். அது ரைட்டு பகினி. ஏன் அவங்க பாண்டவர்களை அட்டாக் பண்ண, இவனும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானான்னு கேக்குறேன். அப்படிலாம் இல்ல. அவ அவ ஜலக்கிரீடா பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இவ எல்லாரும் அங்க வந்துட்டா. சோ வந்ததுல கந்தர்வர்கள் வந்து அவளுடைய
பிரசன்ஸ்ல வந்து சாதாரணமா இருக்கிறவ யாருமே வந்து நம்ம அவளுடைய பிரைவசிய போக்கடிச்சா நமக்கே கோவம் வரும்ல. அவன் வந்து பெரிய ஓ கந்தர்வன். இவா யாருன்னு அவனுக்கு தெரியாது. பஞ்சபாண்டவான்னு இவாளுக்கு அவனுக்கு தெரியாது. சாதாரண ஒரு ஆச்சு. மானிடர்கள் இவா யார் வந்து என்ன பாக்குறதுக்குன்னுட்டு அஹ், அவனுக்கு கோவம் வந்து அட்டாக் பண்றான். ஓகே சரியா? ஓகே பத்னி, புரிஞ்சிச்சு அதனால புரிஞ்சிச்சு. ஓகே. அட்டாக் பண்ணா அர்ஜுனன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? இல்லையே. சோ அவன் வந்து அவனுடைய ரத்தத்தை அழிக்கிறான். அழிச்சுட்டு அவனையும் பிடிச்சி பண்ணலாம், ஒரு வழி பண்ணலாம்னு நினைக்கிற சமயத்துல அவனுடைய ஸ்திரீகள் வந்து அவனுக்கு கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டதுனால அவனை வந்து விடுவிச்சுட்டான், ரிலீஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஆ, படிக்கட்டுமா? ம். ஆ. ஏவம் யுத்தே एवं ம் एवं युद्धे बीभत्स कर्मवर्जनात् ம் बीभत्सुः इति च प्रताम् அவாப अवाप. ம். சோ ஏவம் இவ்வாறாக யுத்தே யுத்தத்தில் பீபத்ச கர்ம வர்ஜனாத்து, பெருசா ஒரு பீபத்சம்னா அருவருப்பு உண்டார அளவுக்கு ஒரு காரியம். ஏன்னா ரணகளம் போர்க்களம்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரத்தம் சத ஒன்னும் அங்க வந்து உங்களுக்கு வந்து கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அங்க வீரரசமும் இருக்கும், குரோதமும் ஒரு ரௌத்ரமும் இருக்கும், பீபத்சமும் பார்க்கறவளுக்கு இருக்கும் இல்லையா? சோ அந்த பீபத்ச கர்ம வர்ஜனாத்து, இந்த மாதிரி ஒரு பீபத்சகா அப்படின்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த, அந்த கர்மான ஆக்ஷன் அதை வர்ஜனாத்து, அதை பண்ணாததுனால பீபத்சுஹு ஈதி ச பிரதாம் அவாப. அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு பீபத்சுன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ம். எதுக்கு எப்படி அவனுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி அஹ், அவனுக்கு வந்து பீபத்சுஹு அப்படின்னாலே யுத்தே நியாயபதேன சத்ரு ஹனனம் ஹனனாத்து தஸ்ய ததாத்வம். யுத்தத்துல இந்த மாதிரி நியாய வழியில சத்ருவை கொன்னா அதுக்கு பீபத்சுன்னு பேரு. அப்படிங்கிற ஒரு பிரதான புகழ், ஒரு கியாத்திம் அவாப்ப அடைந்தான். சரியா? அப்புறம் அவாப்பங்கிறது ம். லிட்டு. ம். ம். அவாப் நோதி அதனுடைய ம். அவாப்ப. ம். அப்புறம் अथ பீபஸ ஒரு நிமிஷம். இந்த பீபஸ கர்ம வர்ஜனாத்துக்கு வந்து என்ன சொன்னீங்க மீனிங்? பீபத்சம்னா ஒரு 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 வெறுப்பு, ஒரு இல்ல கிருணா, disgust. டிஸ்கஸ்ட். அந்த மாதிரி ஒரு வெறுப்புங்கிற பீபத்ச இதி கர்மணः வர்ஜனாத். கர்மணः வர்ஜனம் கர்ம வர்ஜனம், தஸ்மாத் கர்ம வர்ஜனாத். பீபத்ச இதி கர்மன்னு வச்சுக்கோங்க. பீபத்சமான ஒரு கர்மான ஒரு ஆக்ஷன். பீபத்சம் அந்த வெறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வர்ஜனம்னா செய்யாமல் இருப்பதுன்னு அர்த்தம். வர்ஜனாத்து செய்யாமல் இருந்ததின் காரணத்தின் பொருட்டு பீபத்சுஹு இது பீபத்சுஹு அப்படின்னு அவனுக்கு ஒரு பிரதா அப்படின்னா புகழ், அதை அடைந்தான். சரியா? தேங்க்யூ. அப்புறம் अथ प्रीतात् तस्मात् गन्धर्वात् चाक्षुषीं नाम विद्याम् आग्नेयास्त्रविनिमयेन लब्ध्वा पुनश्च पारितोषिकतया दत्त தத்தானு அஸ்வான். दत्तान् अश्वान् तस्मिन्नेव न्यासीकृत्य तद्वाक्येन धौम्यं नाम ब्राह्मणम् आचार्यं विधाय तेन स्वैश्च राजधानी याय. யா யா. அத பிறகு பிரீதாத்து தஸ்மாத்து கந்தர்வாத்து. ஸோ இந்த மாதிரி அவனை வந்து ஒண்ணுமே பண்ணாம விடுவிச்சிட்டதுனால, மோச்சனம் பண்ணதுனால, மோச்சயா மாசன்னு வந்ததுனோ அவனை வந்து ரிலீவ் பண்ணதுனால, பிரீதாத்து ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்டவனான அந்த கந்தர்வாத்து, அந்த கந்தர்வன் கிட்ட இருந்து, ஃப்ரம் தட் கந்தர்வா. அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ்னா, அவன் பஞ்சமியில இருக்கான். பிரீதாத்து தஸ்மாத்து கந்தர்வாத்து, மகிழ்ச்சியை அடைந்த அந்த கந்தர்வன் கிட்ட இருந்து சாக்ஷுஷீம் நாம வித்யா. இந்த சாக்ஷுஷி வித்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து எங்கெல்லாம் என்ன நடக்கிறதோ அது அத்தனையும் நமக்கு கண்ணுக்கு வரும். சரியா? மூணு லோகத்துல வந்து என்ன ஒரு விஷயங்கள் நடக்கிறதோ அது அத்தனையும் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே நமக்கு தெரியும். இது மாதிரி இப்போ உட்காந்து நம்ம யூடியூபையும் இதையும் ஆன் பண்ணிட்டு நெட் ஃபெசிலிட்டியை வச்சுட்டு போலாண்ட்ல என்ன நடந்தாலும் சரி, இப்போ இதுல ரஷ்யால ஒரு ஒரு பன்னிக்குட்டி போட்டாலும் சரி, இங்கேருந்து நமக்கு நியூஸ் வருதோனோ அந்த மாதிரி அந்த சித்திரரதனால இவனுக்கு, இந்த கந்தர்வனுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கப்பட்டது. சரியா? சோ வந்து என்ன, அதுதான் சாக்ஷுஷி வித்யான்னு பேரு. சரியா? சாக்ஷுஷீம் நாம வித்யாம், சாக்ஷுஷீன்னு பேருள்ள ஒரு வித்யையை ஆக்னேய அஸ்திர வினிமயேன லப்த்வா. சோ வந்து சும்மா வாங்கிக்கலாம் அவன்.
என்ன பண்ணான் அப்படின்னா, வினிமயம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம், பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. ஆக்னேய அஸ்திர வினிமயேன, இவன் வந்து தன் அந்த அக்னி அஸ்திரத்தை இவன் கொடுக்குறான், பதிலுக்கு அவன் சாக்ஷுஷியை கொடுக்குறான். ஸோ அந்த சாக்ஷுஷி வித்யாவுக்கு பதிலாக ஹி கிவ்ஸ் ரிட்டர்னிங் இஸ் ஃபேவர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆக்னேய அஸ்திர வினிமயேன, அக்னி சம்பந்தமான அந்த அஸ்திரத்தினுடைய எக்ஸ்சேஞ்ச் மூலமாக, வினிமயேன சாக்ஷுஷிம் நாம வித்யாம் லப்த்வா, சாக்ஷுஷின்னு பெயருள்ள அந்த வித்யையை அடைந்து விட்ட பிறகு, புனகச்ச மறுபடியும், பாரிதோஷிகதையா தத்தானு அஸ்வானு, பாரிதோஷிகம் அப்படின்னா gift மாதிரி, gift ரூபமாக, பரிதோஷஸ்ய அதாவது துஷு டு பி ஹாப்பி, தோஷஹா அப்படின்னாலே ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம், ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறதுக்கு பேர் தான் பாரிதோஷிகம்னு பேரு. ஐயோ அவளுக்கு கொடுக்கணுமேங்கிற ஒரு எண்ணத்துல கொடுத்தோம்னா அது பேர் பாரிதோஷிகம், அதுக்கு பேர் gift கிடையாது, அதுக்கு பேரு வேற ஏதாவது சொல்லிக்கோங்க. சோ நஷ்ட ஈடு. சோ புனச்ச பாரிதோஷிகதையா. மொய் மொய் எழுதுறது. ஆமா, ஐயோ பொய் எழுதுறதே கஷ்டமா எழுதுவேடா, தெரியல எனக்கு. சோ பாரிதோஷிகதையா ரொம்ப ஒரு பாரிதோஷிகம் ரூபமாக, தத்தானு கொடுக்கப்பட்ட, அஸ்வானு அஸ்வங்களை, தஸ்மின்னேவ தஸ்மின்னேவ அந்த சித்திரரதே, whoever it is, அந்த கந்தர்வே ஞாசீகிருத்திய, ஞாசம்னா டெபாசிட் மாதிரி, டெபாசிட் மாதிரி வச்சுட்டு, தத் வாக்கியேன தஸ்ய கந்தர்வஸ்ய வாக்கியேன அவன் சொன்ன மொழியாக, தௌமியம் நாம, தௌமியம்னு பேருள்ள பிராமணம் ஆச்சாரியம், ஒரு ஆச்சாரியர், ஒரு ஆச்சாரியரை, அவர் யாரு, அவர் ஒரு பிராமணர், அந்த பிராமணரை விதாய அவரையும் அழிச்சுண்டு, ஹேவிங் டேக்கன் அர்த்தம், விதாய வீதால் எப்பு, தேன தேன தௌமியேன ஸ்வைஹீச்ச, இந்த பாண்டவா அவளும் சேர்ந்து, துருபத ராஜதானீம் ஈயாய, சரியா, ஈயாயங்கிறது உங்களுக்கு இங்கதோ, ஓகே, ஈயாய ஈயுஹு, ஈயத்துஹு ஈயுஹு அப்படின்னு வரும், இன்கதோ தாத்துனுடைய லிட்டில் அகாரம், சென்றான் சென்றார்னு அர்த்தம், சென்றான்னு அர்த்தம், சரியா. சோ ஸ்வைஹீச்ச துருபத ராஜதானி ஈயாய, துருபதஸ்ய ராஜதானினா கேபிட்டல்னு அர்த்தம், ராஜதானியை அந்த கேபிட்டல் தலைநகரத்தை ஈயாய அடைந்தான் அர்த்தம், சரியா. சோ அத பிறகு, பிரீதாத்து சந்தோஷம் அடைந்த, தஸ்மாத்து கந்தர்வாத்து அந்த கந்தர்வன் கிட்ட இருந்து, ஃப்ரம் தட் கந்தர்வா ஹூ வாஸ் வெரி ஹாப்பி, என்னத்தை அடைந்தான் அப்படின்னுவா, சாக்ஷுஷீம் நாம வித்யாம் லப்துவா, சாக்ஷுஷின்னு பேர் உள்ள ஒரு வித்தையை அடைந்து விட்ட பிறகு, அதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆக்னேய அஸ்திர வினிமேன லப்துவா, வெறும்ன சும்மா கொடுத்தாளேன்னு வாங்கிட்டு போல, அதுக்கு இன் ரிட்டர்னா இந்த அக்னி அஸ்திரத்தை அவனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துடுறான். ஆக்னேய அஸ்திர வினிமயேன லப்துவா புனகச்ச மறுபடியும், பாரிதோஷிகதையா ஒரு பாரிதோஷிக ரூபேன, என்ன, தத்தானு அஸ்வானு கொடுக்கப்பட்ட அஸ்வங்களை, தஸ்மின்னேவ ஞாசீகிருத்திய, அதாவது ஞாசீகரணம் அப்படிங்கிறது கொடுக்கறதுங்கிற அர்த்தம் இல்ல, டெபாசிட் மாதிரி எப்போ வேணா எடுத்துக்கலாம், பேங்க்ல பைசா போடுற மாதிரி. சோ தஸ்மின்னேவ ஞாசீகிருத்திய அந்த கந்தர்வன் கிட்டேயே டெபாசிட் மாதிரி வச்சுட்டு, தத் வாக்கியேன தஸ்ய கந்தர்வஸ்ய வாக்கியேன வாக்கியத்தினால, தௌமியம் நாம தௌமியம்னு பெயருள்ள ஆச்சாரியம், பிராமணம் ஆச்சாரியம் பிராமணராக இருக்கின்ற ஒரு ஆச்சாரியரை, விதாய அவரையும் அழைச்சுண்டு, தேன 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 பிராமணேன ஸ்வைஹீச்ச, இந்த பஞ்சபாண்டவா 5 பேரும் குந்தியோட சேர்ந்து, துருபத ராஜதானி, துருபதஸ்ய ராஜதானி, துருபத ராஜதானி தாம் துருபத ராஜதானி இயாய அடைந்தான். சரியா இருக்கா. அப்புறம் तस्याः स्कन्धावारः एव कस्यचित् कुलालस्य गृहे कृतपरिश्रयाः ते பிரதிஷ்டரையாக आ, ஆ, सर्वैः अपि क्षत्रियैः सङ्कुलां स्वयंवरसभां प्राप्य ब्राह्मणमण्डलमध्यम् அத்தியாசாமாசு. अध्यासामासु தஸ்யாஹ ஸ்கந்தாவரே ஏவ கஸ்யசித் குலாலஸ்ய, தஸ்யாஹனா அந்த துருபத ராஜதானி இருக்குல்ல, அதனுடைய ஸ்கந்தாவாரம்ங்கிறது ஒரு இருப்பிடம்னு வச்சுக்கோங்க. ஸ்கந்தாவாரம் இஸ் ஆல்சோ கேபிட்டலுக்கு, ராஜதானிக்கு இன்னொரு பேர் ஸ்கந்தாவாரம். ஸோ ஸ்கந்தாவாரம்ங்கிறது இங்க வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு வசிக்கிற இடம். அந்த ஸ்கந்தாவாரே ஏவ கஸ்யசித்து குலாலக, குலாலகன பாட்டர்னு அர்த்தம், வ- இது குயவன், அந்த கஸ்யசித்து ஏதோ ஒரு குலாலஸ்ய அந்த குலாலனுடைய கிரகே வீட்டில், கிருத பிரதிஸ்ரயாக
சோ கிருதம் பிரதிஸ்ரயம் யைஹி தே கிருத பிரதிஸ்ரயாக. பிரதிஸ்ரயம்னா ஆசிரயம்னு அர்த்தம். செய்யப்பட்ட ஆசிரயம், ஷெல்டர்னு அர்த்தம். அடையப்பட்ட ஆசிரயம், ஆசிரயத்தோடு தே சர்வைரபி க்ஷத்ரியைஹி சங்குலாம் ஸ்வயம்வர சபாம் பிராப்பிய. தே தேன பாண்டவாக சர்வைரபி க்ஷத்ரியைஹி எல்லா க்ஷத்ரியர்களினாலும், சங்குலாம்னா ஆகுலாம்னு அர்த்தம், கிரௌடாக்கப்பட்ட, கிரௌடட் பிளேஸ். சங்குலாம் ஸ்வயம்பர சபாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. எல்லா க்ஷத்ரியர்களாலையும் சூழப்பட்ட, அதாவது கூட்டமாக்கப்பட்ட, மக்கள் நிரம்பிய இடமாக ஆக்கப்பட்ட அந்த ஸ்வயம்வர சபாம், ஸ்வயம்வரஸ்ய சபா, ஸ்வயம்வர சபா, தாம் ஸ்வயம்வர சபாம், அதை பிராப்பிய அடைந்து விட்ட பிறகு, பிராமண மண்டலம் மண்டல மத்தியம் அத்தியாசா மாசுகு. சோ இவா எங்க போய் உட்கார்ந்துண்டா அப்படின்னா, க்ஷத்ரியாளுடைய இடத்துல போய் இவா உட்காரல. பிராமண மண்டலம், மண்டலம்னா கூட்டம்னு அர்த்தம், சமூகம்னு அர்த்தம். அவ அவ உட்கார்ந்து இருக்கிற இடம்னு அர்த்தம். அந்த பிராமணானாம் மண்டல, அதனுடைய மத்தியம்னா நடுவுல, அத்தியாசா மாசுகுனா போய் உட்கார்ந்து விட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதி பிளஸ் ஆசு, ஆசு உபவேஷனே வந்து லிட்டில் இருக்கு. இது பிரதம புருஷ பகுவச்சனம். இது மாச மாசத்துஹு மாசுஹுங்கிற மாதிரி அதி ஆசு, ஆசா மாசுஹுன்னு வரும். சோ வந்து இங்க வந்து அத்தியாசா மாசுஹு அமர்ந்தார்கள். தஸ்யாக ஸ்கந்தாவாரே ஏவ கஸ்யசித் குலாலஸ்ய கிரகே கிருத பிரதிஸ்ரயாக அப்படின்னா, கிருதம் பிரதிஸ்ரயம் யைஹி தே கிருத பிரதிஸ்ரயாக, ஆசிரிதாகான்னு அர்த்தம். ஆசிரியம் அடையப்பட்டவர்களாக, தே பாண்டவாக சர்வைரபி க்ஷத்ரியைஹி எல்லா க்ஷத்ரியர்களாலும், சங்குலாம் ஸ்வயம்வர சபாம் கூட்டமாக்கப்பட்ட, சங்குலாம்ங்கிறது சமயக் ஆகுலாம்னு வச்சுக்கோங்க, நன்றாக வந்து அடையப்பட்ட அந்த ஸ்வயம்வர சபையை பிராப்பிய அடைந்து விட்ட பிறகு, பிராமண மண்டல மத்தியம் அத்தியாசா மாசுகு பிராமணாளுடைய சமூகம், அந்த கூட்டம் எங்க இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துட்டா. சரியா இருக்கா? அப்புறம் तदानीं दृष्टद्युम्नः सर्वलोकसमक्षमति गम्भीरम् इदम् आचचक्षे ம் शृणुत ததானீம் समवेताः அப்பொழுது, सर्वैः अपि पार्थिवाः ஆ, ததானீம் அப்பொழுது, திருஷ்டத்யும்னஹா அந்த துருபதனுடைய புள்ளையான திருஷ்டத்யும்னன், சர்வலோக் லோக சமக்ஷம் அதிகம்பீரம் இதம் ஆச்சசக்ஷே. சர்வலோகம் சர்வேஷாம் லோகானாம், சர்வலோகம் சமக்ஷம்ங்கிறது அபிமுகம்னு அர்த்தம், இந்த பிரசன்ஸ்னு அர்த்தம். சமக்ஷம்ங்கிறது இட்ஸ் அன் அவ்யயம். சர்வலோக சமக்ஷம் அப்படின்னா அந்த லோகானாம் சமக்ஷம், அவளுடைய அவளை ஃபேஸ் பண்ணிண்டு, அதி கம்பீரம் ரொம்ப கம்பீரத்தோட, ரொம்ப ஒரு போல்டு வாய்ஸ்ல, இதம் ஆச்ச சக்ஷே இதை கூறினான். சக்ஷின் வாச்சி உங்களுக்கு சரியா? சக்ஷே ஆத்மநேபதி, இதம் ஆச்ச சக்ஷே இதை கூறினான். சரியா? திருஷ்ட ததானீம் அப்பொழுது, திருஷ்டத்யும்னஹா இதம் ஆச்சசக்ஷே அப்பொழுது திருஷ்டத்யும்னனானவன் இதம் இதை கூறினான். எப்படி அந்த இதம் என்ன அப்படின்னா, சர்வலோக சமக்ஷம் அதிகம்பீரம் இதம் எல்லா லோகத்துக்கும், லோகனா ஜனான் அர்த்தம், எல்லா ஜனங்களினுடைய சமக்ஷம்னா முன்னிலையில், இந்த பிரசன்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன், ஆல் பீப்புள், அதிகம்பீரம் இன் அ வெரி போல்ட் வாய்ஸ், இதம் ஆச்சசக்ஷே ஹி செட் திஸ். என்ன அப்படின்னா, ஸ்ருணுத சமவேதாக சர்வே அபி பார்த்திவாக, சர்வேபி சமவேதாக பார்த்திவாக ஸ்ருணுத. சமவேதாகனா அசம்பிளான அர்த்தம். சர்வே அபி எல்லா பார்த்திவர்கள் அப்படின்னா ராஜாக்கள்னு அர்த்தம். சோ வந்து இங்க வந்து குவிந்த ராஜாக்களே ஸ்ருணுத கேளுங்கள் அப்படின்னு சொல்றோம். यः कश्चन युष्माकम् इमां पतिंवरां मे स्वसारम् आत्मनः गृहीतिम् इच्छति सः अनेन धनुषा अस्य लक्ष्यस्य भेदनं फणीकृत्य एनां प्रतीच्छतु इति। यः कश्चन युष्माकम् इमां பதிவராம் மே ஸ்வசாரம் ஆத்மனः பாணிகிரஹீதீம் இச்சதி. சோ எவன் ஒருவன், யஹ கஷ்டன எவன் ஒருவன், யுஷ்மாக்கம் உங்களுக்குள்ள, உங்களுடைய, இமாம் பதிம் மே ஸ்வசாரம் இந்த என்னுடைய, ஸ்வசான சிஸ்டர், ஸ்வசாரம்ங்கிறது திவ்யா விபக்தி ஏகவசனத்துல இருக்கு, என்னுடைய தங்கையை, சிஸ்டரை, அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பதிம் வராம், யார் வந்து who is ready to choose her husband, அந்த ஸ்திதியில பதிம் வரயதி இது பதிவரா. சோ அந்த பதிம் வராம் அவளை வந்து பதிம் விருணிதே யாசா. சோ பதியாக யார் வந்து
பத்திய சூஸ் பண்றாளோ அப்படி இருக்கின்ற மே ஸ்வசாரம் என்னுடைய சிஸ்டரை ஆத்மனஹ பாணி கிரகீதீம். பாணி கிரகீதீம் அப்படின்னா பாரியான்னு அர்த்தம், ஸ்திரீன்னு அர்த்தம். ஒய்ஃபாக ஆக்கிக்கணும்னு இச்சதி. யஹ கஷ்டன புருஷः இச்சதி, என்ன இச்சதி? மம மே ஸ்வசாரம் ஆத்மனः பாணி கிரகீதீம் இச்சதி. அவளுடைய பாணி கிரகணம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, அவளை பாரியாவ ஆக்கணும்னு நினைக்கிறாளோ உங்களுக்குள்ள, சக சக புருஷः அனேன தனுஷா அஸ்ய லக்ஷ்யஸ்ய, இந்த தனுஷுனால இந்த போனால, அஸ்ய லக்ஷ்யஸ்ய லட்சியம்னா ஏம், ஏதோ ஒரு குறி, அதை பேதனம், அதை அதை வந்து பிளக்கணும், அதை வந்து ரெண்டா போடணும். பணீகிருத்திய ஏனாம் பிரதீட்சது, இப்படிப்பட்ட அதை வந்து ஒரு ஸ்டேக்கா வச்சுண்டு ஏனாம் இவளை இந்த திரௌபதியை பிரதீட்சது அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கோங்க. புரியுதா? அஹ்? எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். அழைச்சு பகினி அப்ப பாணி கிரகணம்னா மேரேஜ்னு அர்த்தமா? பாணி ஆனா கிரகீதி, பாணி கிரகீதி. எங்க மேரேஜ் எல்லாம் என்னவோ அந்த இதுவெல்லாம் விதையெல்லாம் போட்டு அதை இது பண்ணி அதுல கை விடுற அது மாதிரி தானே பாணி கிரகணம்னு சொல்றாங்க, அதனால பாணி கேக்குறேன். கிரகீதிங்கிறது தான் பதம் மேடம். பாணி கிரகீதினா பாரியான்னு அர்த்தம், ஓ வைஃப்னு அர்த்தம். இவளை வந்து யாரு வந்து பாரியாவா ஆக்கணும்னு நினைச்சுக்கிறாளோ, என் சிஸ்டரை வந்து யாரு வந்து ஒய்ஃபா ஆக்கணும், பாணி கிரகீதி இஸ் ஈக்குவல் டு பாரியா. பின்னாடி இதுவும் பாருங்க, சினானிம்லயும் கொடுத்துருக்கு. பாணி கிரகீதினா பாரியாவா ஆக்கணும்னு நினைச்சுக்கிறாளோ அவ வந்து இந்த லட்சியத்துல வந்து இந்த தனுசுனால இந்த லட்சியத்தை ரெண்டா பொழந்துட்டு இவளை வந்து அழைச்சுக்கோங்க, இவளை ஏத்துக்கோங்க. சரியா? அஸ்து பகினி, அஸ்து. சப்போர்ட்டட் பை ஹேண்ட்னு அர்த்தம் ஆக்சுவலா. எது? சப்போர்ட்டட் பை ஹேண்ட், அதான் பாணி கிரகி, அந்த இது சொல்றேன், அர்த்தம் சொல்றேன், பிராணி கிரகீதி. அது வேர்டுக்கு சொல்றேன். கிரகீதி. அப்புறம் மேல படிங்க. சரியா இருக்கா எல்லாருக்கும்? போலாமா? படிக்கலாம். तदनु युगपत् उत्थितान् बहून् वीरान् निवार्य स्वयम् अग्रेसरे गिरिराजसारस्य तस्य शरासनस्य दर्शनेन एव मुकुलित अनुरागे तुरग ब्रह्मचर्य धुरन्धरे गान्धारे तद् दण्डगौरवेण एव कृतशासने दुःशासने तद् वेगाक्षिप् வேக ஆக்ஷிப்த ஆத்மனி तात् आत्मनि अवहसिते च मानधने दुर्योधने अजात्यतया दूषिते सूतसुते श्लतमनोरथे बार्हद्रथे विगलित धैर्यमुद्रे मद्रराजे अवोद्योद्यमे அவத்திய உத்தியமே अवध्य उद्यमे छैद्ये भावितार्थतया तूष्णीके वृष्णीकेतौ मूकीभूते च अन्यस्मिन् राजन्यके ब्राह्मण समाजात् उत्थाय पार्थः सपदि तद् अनुरारोप्य धनुरारोप्य धनुरारोप्य यन्त्रछिद्रेण तल्लक्ष्यं परेषां मानेन सह सहसा पातयामास. அதுதான். சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் சதி சப்தமி இந்த மாதிரி பண்ணி கொண்டிருந்த தருணத்தில் ஒவ்வொரு ராஜாவும் ஒண்ணு பண்றான். அந்த அந்த சுயம்பரத்துல அந்த ஒரு தனுஷை எடுத்துட்டு அந்த இதுக்கு மேல ஏம் பண்ணணும் இல்லையா, ஒரு மீன் மேல ஏம் பண்றது தானே, அந்த மீனோட கண்ணை அடிக்கணுமோ சம்திங் லைக் தட். சோ அந்த அந்த இதுல ஒவ்வொரு ராஜாவும் பிரயத்தனம் பண்ற அந்த தருணத்தில் சதிசப்தமியில போட்டுட்டு பிராமண சமூகத்திலேருந்து அந்த கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பார்த்தா அந்த அர்ஜுனனானவன் சபதி இமிடியட்டாவே தன்னோட அந்த தனுசுல வந்து இதை ஆரோபணம் பண்ணி தனுகு ஆரோப்பிய யந்திர சித்திரேன அந்த யந்திரத்தினுடைய அது வந்து ஒரு மீனை வந்து சுத்தின்டே இருக்கும், சித்திரம்னா ஓட்டை, அது வழியாக அந்த லட்சியத்தை வந்து கீழே போட்டான். அது கீழே விழும்போது எது விழுந்துதான் அப்படின்னா அங்க இருக்கிற ராஜாக்களினுடைய அந்த ப்ரைடும் கீழே விழுந்து. அதுதான் இதனுடைய இந்த ஃபுல் பேராகிராஃபினுடைய அர்த்தம். இப்போ ஒன்னொன்னா பார்த்துட்டு போலாம். ததனு யுகபத்து உத்திதானு பகூனு வீரானு நிவார்ய ஸ்வயம் அக்ரேசரே கிரிராஜராஜஸ்ய தஸ்ய சராசனஸ்ய தர்ஷனேன ஏவ
முகுலித அனுராகே துரக பிரம்மச்சரிய துரந்தரே காந்தாரே. ஸோ வந்து என்ன அப்படின்னா ததனு பிறகு யுகபத்து உத்திதானு பகூனு வீரானு. ஸோ ஒரே சமயத்துல எழுந்த பல வீரர்களை நிவாரிய தடுத்துவிட்டு ஸ்வயம் அக்ரேசரே தானே முன் சென்று சாரஸ்ய தஸ்ய சராசனஸ்ய. கிரிராஜம் அப்படிங்கிறது மலைக்கு அரசன், அவன் அதற்கு சாரமாக இருக்கின்ற சராசனஸ்யனா அந்த தனுசனுடைய அர்த்தம். இங்க கிரிராஜ சாரஸ்யனா ராஜாக்கு சாரபூதமாக இருக்கின்ற அந்த சராசனஸ்ய அந்த தனுசு அதனுடைய தர்ஷனேன ஏவ பார்த்த மாத்திரத்திலேயே முகுலித அனுராகே காந்தாரே. காந்தாரே அப்படின்னா கந்தர்வ தேசத்தை காந்தார தேசத்தை சேர்ந்தவன் சகுனி. அந்த காந்தார அவனுக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா முகுலித அனுராகே துரக பிரம்மச்சரிய துரந்தரே காந்தாரே. முகுலித அனுராகம், முகுலிதம்னா மூடப்பட்ட, அனுராகம்னா ஆசை. அதாவது ஒரு ஒண்ணுத்த வந்து அச்சீவ் பண்ணணும்னு போறோம், அதனுடைய அந்த வெயிட்டேஜ் அதனுடைய அந்த சுப்பீரியாரிட்டியை பார்த்துட்டும் நம்மளால இது டெஃபினட்டா முடியாது அப்படின்னா நம்ம லூஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அதுதான் முகுலித அனுராகம். மூடப்பட்ட அனுராகம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டிசையர். ஒரே நிமிஷம். அந்த மாதிரி முகுலித அனுராகே காந்தாரே. அதுக்கப்புறம் துரக பிரம்மச்சரிய துரந்தரே. இந்த துரகம் பிரம்மச்சரியம் துரந்தரம் தனித்தனி வேர்டா பார்த்தேன்னா துரகனா குதிரை, பிரம்மச்சரியம்னா செலிபசி. உங்களுக்கு வந்து இந்த பிரம்மச்சரிய விரதம்னு சொல்றா இல்லையா அது. துரந்தரம் அப்படின்னா துரம்னா பாரம். துரம் தரதி இது துரந்தரா, பாரத்தை வகிக்கிறதுனால ராஜாக்கும் துரந்தரன்னு பேரு. சோ இங்க வந்து துரக பிரம்மச்சரிய துரந்தரே அப்படின்னா அந்த செலிபசி ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் பிரம்மச்சாரியா அந்த மாதிரி இருக்கின்ற காந்தாரே அப்படின்னா என்ன அர்த்தம். அவனுக்கு வந்து வேற எதுவும் இல்லாத அங்கரா அபாவாத்து தியாக. அதாவது வேற யாரும் ஸ்திரீ கிடைக்காததுனால ஃபார் த சேக் ஆஃப் தனியா இருந்தானோ அப்படிங்கறதுனால தனியா இருக்கின்ற காந்தாரேன்னு அர்த்தம். துரக பிரம்மச்சரியம்னா அதுதான், சும்மா செலிபசி ஃபார் த சேக் ஆஃப் செலிபசி. அப்படி அந்த துரக பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு துரம், ஒரு பாரத்தை தரதி இது துரந்தரா. சரியா, துரக பிரம்மச்சரிய துரந்தரே காந்தாரே. அப்படி அந்த பிரம்மச்சரிய விரதத்தை, அதாவது பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது இஷ்டப்பட்டு எடுக்கல, வேற வழியே இல்லை, எனக்கு கல்யாணமே ஆள அப்படின்னா நான் பிரம்மச்சாரியா இருக்கேன். அதாவது இப்ப நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சில பேர் சொல்றோம், அவன் நிஜமாவே அந்த அந்த பர்ஃபெக்டா அந்த 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 பிரம்மச்சரியத்துக்கு என்னெல்லாம் வந்து ரூலோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நியமபூர்வமா இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி. எனக்கு கல்யாணமே ஆள, நான் பிரம்மச்சரியாவே இருந்துட்டேன், அந்த விரதத்தை கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன்னு சில பேர் சொல்றாங்களோ அந்த மாதிரி கேட்டகரி இந்த சகுனி. சரியா. சோ முகுலித அனுராகே அப்படின்னா இந்த சராசனஸ்ய தர்ஷனேன ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த போ அவன் வந்து ஹி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சத்தியமா நம்மளால இது முடியாது. அதனால முகுலிதம் மூடப்பட்ட அனுராகம்னு ஆசை, டிசையர். ஓகே, அப்படி இருக்கின்ற காந்தாரே அந்த சகுனி துரக பிரம்மச்சரிய துரந்தரம் அப்படிங்கிறது செலிபசி ஃபார் த சேக் ஆஃப் செலிபசி, சும்மா நானும் பண்றேன் அப்படிங்கறதுனால அந்த துரக பிரம்மச்சரியஸ்ய துரம் தரதி இதி. அந்த ஒரு அதாவது உன்னை ஆசைப்பட்டு படிக்கிறதுங்கிறது பண்றதுங்கிறது ஒண்ணு, பண்ணியே ஆடும் வேற வழியே இல்லைன்னா அது ஒரு பாரம் தானே. இப்போ ஆசைப்பட்டு ஒரு புக்கு படிக்கிறதுங்கிறது ஒண்ணு, பரீட்சைக்கோசரம் இது படிச்சே ஆணும், பிடிக்கிறதோ இல்லையோ வர்றதோ இல்லையோனா இட் இஸ் அ துரம். அந்த துரம் தரது இல்லையா. சோ அந்த மாதிரி துரந்தரே காந்தாரே. இது வந்து என்னோட இன்டர்பிரிட்டேஷன், இட் மே வேரி, இட்ஸ் சாகித்யம். சோ அதனால எனக்கு வந்து துரக பிரம்மச்சரிய துரந்தரம்ங்கிறது இந்த மாதிரி தோணிது. சரியா, அந்த மாதிரி ஒரு துரத்தை பாரத்தை தரதி சக தரே காந்தாரே. அந்த மாதிரி அந்த காந்தாரன் செய்து கொண்டிருந்த சதி காந்தாரே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அடுத்தது என்னாச்சு, ஒன் ஆஃப்டர் த அதர் வரா ராஜா. இப்போ தத் தண்ட கௌரவேன இவ கிருதசாசனே துஷாசனே. தத் தண்டம், தண்டம்னா அந்த போனுடைய அந்த தண்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய கௌரவம்னா வெயிட், பாரம். சோ குரோஹோ பாரம் பாரஹ குருத்வம்னு இருக்கு, கௌரவம்னு வரும். சோ அந்த தத் தண்ட கௌரவேன ஏவ அந்த தண்டத்தினுடைய ஒரு பாரத்தினாலேயே கிருதசாசனே துஷாசனே. அதாவது சாசனம்னா ஒரு ஆக்ஞா ரூலுங்கிறதுக்கு சாசனம்னு பேரு. கிருத சாசனம்னா போதும் இது டெஃபினட்டா எனக்கு வராது அப்படின்னு கிருதம் சாசனம் ஏன சக தஸ்மின்.
செய்யப்பட்ட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டிட்டர்மினேஷன், இது என்ன சத்தியமா எனக்கு வரப்போறது இல்லை. நம்ம ஒரு அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், எஸ்பெஷலி இந்த அந்த காலத்துலலாம் இந்த ரயில்வே டிக்கெட் புக் பண்ண போவோம் பாருங்க, டெஃபினட்டா கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணத்தோட போனோம், ஒரு டிட்டர்மைன்டு தாட்டோட, டெஃபினட்டா கியூல நின்றாலும் கிடைக்காது இன்னைக்கு அப்படின்னு போறோமோ அந்த மாதிரி இவனுக்கு வந்து he was very sure that he will not achieve this மிஷன். ஸோ அந்த அது எதனால அப்படின்னா தண்ட கௌரவேன just by looking at the பாரம் of the bow கிருதசாசனே துஷாசனே who was very clear about not achieving it அப்படி இருக்கின்ற அப்படி துஷாசனன் இருந்த அந்த தருணத்தில், அதுக்கப்புறம் தத்து வேக ஆக்ஷிப்த ஆத்மனி அவஹசிதேச்ச அவஹசிதேச்ச மானதனே துரியோதனே. சோ தத்து வேகம், அந்த அந்த போ எடுத்து அவன் ஏதோ இஸ் ட்ரைங் டு டூ சம்திங், அதனுடைய வேகத்தினால ஆக்ஷிப்த ஆத்மனி இழுக்கப்பட்ட செல்ஃப், அதோட இருக்கின்ற துரியோதனே அவஹசிதம் அப்படின்னா ரொம்ப கேலிக்கு உட்பட்ட துரியோதனே, மானதனே துரியோதனே, மானக ஏவ தனம் எஸ்ய தஸ்மின், மானமே தனம் அவனுக்கு. மா அதாவது அவனுடைய ப்ரைட் இஸ் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காசு போனா கூட போனோம், மானம் போச்சுன்னா அவ்வளவுதாங்கிறோம் இல்லையா, அந்த மானத்தை வந்து வசதியா நினைக்கிறவர்களுக்கு தான் மான ஏவ தனம், இல்லைன்னா அவளுக்கு தனமேவ தனம் இல்லையா. சோ மான ஏவ தனம் தஸ்மின் மானதனே, அந்த மானத்தையே பெரிய ஒரு சொத்தாக வச்சுட்டு இருக்கிற துரியோதனே, அந்த துரியோதனன் இவ்வாறு இருந்த தருணத்தில் அஜாத்தியதையா தூஷிதே சூதசுதே, அஜாதி அப்படின்னா நல்ல ஜாதியில பிறக்காததுனால அவனுக்கு, கர்ணன் டசன்ட் நோ இஸ் ஆரிஜின் இல்லையா, அவனும் குந்தியோட புள்ளன்னு அவனுக்கு தெரியாது. அஜாத்தியதையா அப்படின்னா ந ந உத்கிருஷ்ட ஜாத்தியாம் ஜாதக, அதுதான் அஜாதி. அஜாத்தியதையா அப்படின்னா அஜாத்தியில பிறந்த வசத்தினால, தூஷிதே அப்படின்னா ஒரு மாதிரி திக்குன்னு சொல்லப்பட்ட, சூதஸ்ய சுதா சூதசுதா தஸ்மின் சூதசுதே, அந்த சூதனான அந்த ராதேயனுடைய ராதாவா அவன் பேர் என்ன, அவனுடைய புள்ளதான அவன். சோ அந்த சூதசுதே அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் ஸ்லத மனோரதே பார்ஹத்ரதே. சோ வந்து ஸ்லதம் அப்படின்னா நழுவிய போக்கடிக்கப்பட்ட, மனோரதம்னா டிசையர். சோ ஸ்லதா மனோரதா எஸ்ய சஹ தஸ்மின், யாருக்கு மனோரதமானது போக்கடிக்கப்பட்டதோ, தஸ்மின் பார்ஹத் ரதே, பார்ஹத் ரதம்ங்கிறது பிருஹத் ரதனுடைய புள்ள, அதாவது ஜராசந்தன். ஜராசந்தனா ஜெயத்ரதன், சாரி ஜராசந்தன் தான், சாரி ஜராசந்தா. சோ பிருஹத் ரதன் அவனுடைய அப்பா, பிருஹத் ரதஸ்ய அபத்தியம் புமான் பார்ஹத் ரதஹான்னு அவனுக்கு பேரு ஜராசந்தகா. சோ இந்த மாதிரி ஜராசந்தனுக்கு எப்படி இருந்தது நிலைமை அப்படின்னா, ஸ்லத மனோரதே ஜராசந்தே, போக்கடிக்கப்பட்ட ஆசையோடு இருக்கின்ற அந்த அந்த ஜராசந்தன், he also lost hope. சரியா. அதுக்கப்புறம் விகலித தைரிய முத்ரே மத்ரராஜே, மத்ரராஜாங்கிறது உங்களுக்கு ஷல்யன். விகலிதம் அப்படின்னா நழுவப்பட்ட, கீழே விழப்பட்ட தைரிய முத்ரா, தைரியஸ்ய முத்ரா தைரிய முத்ரா, விகலிதா தைரிய முத்ரா எஸ்ய சஹா தஸ்மின், நழுவப்பட்ட தைரியம்ங்கிற முத்ரா அப்படின்னா அவனுக்கு தைரியம்ங்கிறதே நழுவிடுத்து. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா தைரியமா போனோம், அந்த தைரியமே நழுவிடுத்துன்னா 50% அவுட் இல்லையா. சோ அந்த விகலிதா நழுவப்பட்ட தைரிய முத்ரா, அதோட இருக்கின்ற மத்ரராஜே ஷல்யே, அவனுக்கும் தைரியம் போயிடுச்சு. அவத்திய உத்தியமே சைத்யே, சைத்யன்கிறவன் உனக்கு சேதி வம்சத்துல சேர்ந்தவன் சைத்யன், சிசுபாலன். சோ அவத்திய உத்தியமே, அவத்தியம் அப்படின்னா இட் வாஸ் நாட் அட் ஆல் சக்சஸ்ஃபுல், அந்த மாதிரி ஒரு உத்தியமம்னா எஃபர்ட், போக்கடிக்கப்பட்ட ஒரு எஃபர்ட்டோட இருக்கின்ற சிசுபாலன். அதுக்கப்புறம் கடைசியா வர்றார் நம்ம ஹீரோக்கு, பாவிதார்த்ததையா தூஷ்ணிகே விருஷ்ணிகேதோ. விருஷ்ணிங்கிறது யாதவ வம்சத்துல பிறந்தவாளுக்கு விருஷ்ணின்னு பேரு. அந்த விருஷ்ணிஹி கேதௌ எஸ்ய சஹா தஸ்மின். சோ வந்து பாவிதார்த்ததையா என்ன நடக்க போறது, அர்ஜுனன் தான் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற பாவி அப்படின்னா ஃபியூச்சர், அந்த பாவிதார்த்ததையா அந்த ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை அறிந்தவரான தூஷ்ணிகே, சும்மா வாய மூடின்னு இருக்கிற அந்த விருஷ்ணிகேதோ, கிருஷ்ணர் அங்க இருந்த தருணத்தில், அதாவது அவர் he didn't make an attempt. அதனால அவர் என்னன்னா he was just witnessing the whole show, அதாவது watch the fun to discuss the tale laterன்னு சொல்றோமோ, ஜம்முன்னு உட்காந்து அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு சாட்சி பூதமாக பார்த்துட்டு இருக்கார். என்ன அப்படின்னா பிகாஸ் பாவிதார்த்தத்தையா he knows what is going to happen and who is going to take the hand of திரௌபதின்னு தெரிஞ்ச அவர் தூஷ்ணிகே
பெசாம இருந்துண்டு இருக்கின்ற அந்த விருஷ்ணிகேதோ அந்த கிருஷ்ணரானவர் அவ்வாது இருந்த தருணத்தில் மூகி பூதேச்ச அந்யஸ்மின் ராஜன்யகே மூகி பூகா மூகனா ஊமன்னு அர்த்தம் டம் மூகி பூதம் அப்படின்னா எல்லாரும் மூகமா ஆக்கப்பட்டா அதாவது அபூத தத்பாவே ச்வீன்னு பேரு இங்க ஒரு பிரத்யயம் இது வந்து பூ அசு அதுக்கப்புறம் கிரு இந்த மூணு தாத்துவோட தான் வரும் அமூகி அமூகா மூகா அபவத் அப்படின்னு சொல்லிட்டு மூகி அப்படின்னு அந்த ஈகாரம் வந்துரும் தீர்க்கம் வந்துரும் அது வந்து ச்வீங்கிற ஒரு பிரத்யத்தினால சோ மூகி பூதேச்ச அந்யஸ்மின் ராஜன்யகே மத்த ராஜாக்களினுடைய அதாவது அந்யத்து ராஜன்யகம் ராஜன்யகே மத்த ராஜாக்களுடைய கூட்டமானது மூகி பூதே எல்லாரும் அப்படியே நிசப்தமா ஒண்ணுமே ஏன்னா இங்க போய் ஒருத்தரும் இறங்குறவாள்லாம் ஒன்னும் ஷோட கிடையாது துஷாசனன் வந்து திரௌபதியை இழுத்தானாய் வழிய துரியோதனன் வந்து பாண்டவாளை பிடிக்காதே வழிய அவனுக்கு வந்து சுயோதனன் தான் பேரு புத்தி துர்ரா போனதுனால துரியோதனன் அவன் வந்து இஸ் நோவேர் லெசர் டு பீமா பட் என்ன பீமனுக்கு அந்த ஈஸ்வர பக்தி ஈஸ்வர அம்சம்ங்கிறது இருந்தது இவனுக்கு கிடையாது பகவான் கிட்ட பக்தியினால அங்க மேல போச்சு அதர்மத்தையே கைப்பிடிச்சதுனால இவனுக்கு பலம் இருந்த பொழுதிலும் இவன் பரிமளிக்கல சோ அந்த மாதிரி இப்பேற்பட்ட ஆளுங்க எல்லாமே கீழே விழுந்ததுனால மத்த ராஜாக்கள் எல்லாரும் வாய மூடின்னு இருக்கிற அந்த தருணத்தில் பிராமண சமாஜாத்து உத்தாய பிராமணானாம் சமாஜகன கூட்டம்னு அர்த்தம் பிராமண சமாஜக தஸ்மாத்து பிராமண சமாஜாத்து அந்த பிராமண கூட்டத்திலிருந்து உத்தாய எழுந்து விட்ட பிறகு பார்த்தக அர்ஜுனனானவன் சபதி அப்படின்னா ஜட்டிதி இம்மிடியட்டா தத் தனுகு ஆரோப்பிய அந்த தனுஷ ஆரோபணம் பண்ணி யந்திர சித்ரேன யந்திரம்னா மிஷினுக்கு யந்திரம்னு பேரு அது வந்து அந்த அந்த டிவியில மகாபாரதம் சீரியல்ல பார்த்துருப்பேன் அதுதான் நம்ம ஃபுல் மகாபாரதத்தை படிச்சது இல்ல பாதி கதை பிஆர் சோப்ரா இல்லைன்னா அமர் சித்திர கதா மீதி இருக்கிறது டிவியில பார்த்து தெரிஞ்சிருப்போம் அந்த அந்த டைன் அந்த ஒரு மீன் வந்து சுத்தம் அந்த யந்திரத்தினுடைய சித்திரம்னா ஓட்டை ரந்திரம் அது வழியாக தல் லட்சியம் அந்த லட்சியம் எதை அடிக்கணுமோ அதை பரேஷாம் மானேன சக பாதயாமாச யந்திர சித்ரேன தல்லக்ஷ்யம் பாத்தயாமாச இதான் மெயின் சென்டென்ஸ் பார்த்தகா தல்லக்ஷ்யம் பாத்தயாமாச பார்த்தனானவன் அர்ஜுனானவன் தல்லக்ஷ்யம் அந்த லட்சியத்தை தத்து பிளஸ் லட்சியம் தல்லக்ஷ்யம் தகாரம் வந்து அங்க லகாரம் ஆயிருக்கு தோர் லீ அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால தல்லக்ஷ்யம் அந்த லட்சியத்தை பாத்தயாமாச கீழே விழும்படி செய்தான் பததி பாத்தயதி நிச்சு சரியா பார்த்தா வீழ்த்தினான். சபதி தத் யந்திரச்சித்ரேன தல்லக்ஷ்யம் பாத்தயாமாச சகசா பாத்தயாமாச வேகமாக விழும்படி செய்தான் அதோட கூட எது ஊந்துது பரேஷாம் மானேன சக அங்க இருக்கிற மத்தவாளுடைய அந்த பிரைடு அந்த கர்வம் அந்த திமிரோட கூட அஹ், விழும்படி செய்தான் எப்ப வந்து ஒரு பிராமண சமூகத்திலேருந்து ஒரு புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சியத்தை வந்து அடிச்சுட்டான் அப்படிங்கறத அங்க இருக்கிற அத்தனை க்ஷத்திரியர்களும் பார்த்தா அவளுக்கு மானம் கீழே விழுந்துடுது அது எப்படி இருந்தது அப்படின்னா அர்ஜுனன் அடிச்ச அந்த விட்ட அந்த லட்சியத்தை குறிச்சு எய்ஞ்ச அந்த அம்பானது வெறும் அந்த லட்சியத்தை மாத்திரம் கீழே தள்ளல அங்க இருக்கிற க்ஷத்ரியாளனுடைய அத்தனை பேருடைய மானத்தையும் கீழே தள்ளிட்டான் விடும்படி செய்தான் சரியா இதோட நிறுத்திக்கலாமா